தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தமிழ் திரை உலகில் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாட்டிய பேரொளி பத்மினி, நடன கலையரசியும் வீணை கலைஞருமான குமாரி பத்மினி, குழந்தை நட்சத்திரமாக கால்பதித்து தயாரிப்பாளராக மற்றும் தொழில் அதிபராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட குட்டி பத்மினி என பல பத்மினிகள் வரிசையில் கலை உலகில் பெரிதளவில் ஜொலிக்க முடியாமல் வீழ்ந்து போனவர்தான் வி.கே. பத்மினி ஆவார். சுமாரான உயரம், சிவந்த நிறம் கொண்ட தோற்றப்பொலிவு, சற்று பருமனான உடல்வாகு, வட்ட வடிவ முக அமைப்பில் மிக பெரும் கண் கண்ணாடிக்குள் மிடுக்கான பார்வை கொண்ட சிறிய கண்கள், வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் அட்சரம் பிசகாத தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகள் நிறைந்த வசன மொழிகளை பேசிடும் பாங்கினையும் அறிவுரைகளின் ஆசிரியரோ என எண்ண தோன்றும் அளவுக்கு ஆலோசனை மங்கையாக என திரை உலகில் நிலைபெற்று போனவர். தமிழ் தாய்மொழியாயினும் அழகு பருமை போன்ற தோற்றப்பொலிவு கொண்டவராயினும் தான் நேசித்த கலை உலகால் அங்கீகாரமின்றி வீழ்த்தப்பட்டவர். மௌன கீதங்களில் சரிதாவின் அலுவலக தோழி மீனா அக்காவாக, இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் ராதிகாவின் உறவு பெண்மணி ருக்மணியாக என தோன்றி காலம் பல கடந்தாலும் ரசிகர்களின் மனதில் பசுமரத்தில் அடித்த ஆணி போல பதிந்து போனவர். இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னகத்தை உடையவரான வி.கே. பத்மினி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, அர்ப்பணிப்பு குணத்தினால் திருமணமின்றி போன வாழ்க்கை, எதனால் கலைத்துறையை விட்டு விலகினார், முதுமை வயதில் திரை வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் தன்மானத்துடன் வாழும் பொருட்டு வேலைக்கு செல்லும் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் ஞாபக அலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1955ஆம் ஆண்டு தென் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவரும் வைதீக குடும்பத்தைச் சேர்ந்தவருமான வி.டி. கல்யாணம் என்பவருக்கு சென்னையில் பிறந்த கடைக்குட்டி செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி வி.கே. பத்மினி ஆவார். தந்தை கல்யாணம் ஆனவர் அக்கால சிறந்த நாடக கலைஞரும் கூட. இதன் பேரிலேயே பத்மினி அவர்களுக்கு நடிப்பு கலையின் மீது பேரார்வம் உண்டாகியது எனலாம். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பு, உடன் பிறந்த மூத்தவர்களின் பாச பிணைப்பு என மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த பத்மினிக்கு இயற்கையிலேயே நாட்டிய கலைகளின் மீது ஈர்ப்பு உண்டாகத்தான் ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் பிரபல நாட்டிய குருமார்களிடம் பரதம் உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டிய கலைகளை முறைப்படி கற்று வளர ஆரம்பித்தவரின் நாட்டிய அரங்கேற்றம் புகழ்பெற்ற ஆர் சபாவில் வெற்றிகரமாக அரங்கேறியது. நாட்டிய கலையுடன் தனது பள்ளி படிப்பையும் இனிதே ஆரம்பித்தவர் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகம் மற்றும் நடன போட்டியில் தன்னை இணைத்து கொண்டு பரிசுகளுடன் கூடிய பாராட்டினையும் வென்றே வந்தார். இவ்வாறு மகிழ்ச்சிகரமாக தனது வாழ்க்கை பயணத்தில் இனிதே மிளிர்ந்து வந்தவர் தந்தையாரின் வழிகாட்டுதலின்படி அவர் நடித்து வந்த நாடகங்களில் குழந்தை கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பில் தன்னை செம்மைப்படுத்தி கொண்டதுடன் பரதநாட்டிய கலைகளையும் வெளிப்படுத்தி நாடக உலக ரசிகர்களின் வரவேற்பையும் நன்கு பெற்றே வந்தார். இவ்வாறு காலங்கள் உருண்டோடி வந்த நிலையில் தந்தையின் நண்பரான பிரபல கதை வசனகர்த்தா ஏ.எல். நாராயணன் வாயிலாக வெள்ளித்திரையில் தோன்ற ஒரு அரிய வாய்ப்பு வி.கே. பத்மினி அவர்களை நோக்கி வரத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் 1975இல் அமுதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஏ.சி. திரிலோக் சந்தர் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மஞ்சுளா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த திரைப்படமான அன்பே ஆருயிரே என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் கால்பதித்து அறிமுகமான நிலையில் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் சென்று கொண்டிருந்த வேளையில்தான் சலீம் ஜாவித் கதையமைப்பில் ஹிந்தியில் வெளியான யாதோன் கி பாரத் என்ற திரைப்படத்தின் கதையை தழுவி வியட்நாம் வீடு சுந்தரம் கதை வசனத்தில் கே.எஸ். சேது மாதவன் இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர்., லதா நடிப்பில் வெளியான நாளை நமதே என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகி ராணி கதாபாத்திரத்தை ஏற்ற லதாவின் தோழியர்களில் ஒருவராக பெரிய வசனங்களின்றி தோன்றி நடிக்க வி.கே. பத்மினிக்கு வாய்ப்பு கிட்டியது. எம்.ஜி.ஆர். திரைப்படம் என்றதும் வேண்டாம் என சொல்ல மனம் வருமா? உடனே பத்மினியின் தந்தை ஒப்புக்கொள்ள அன்பே ஆருயிரே திரைப்படத்தின் இயக்குனர் ஏ.சி. திரிலோக் சந்தர் அனுமதியுடன் நாளை நமதே திரைப்படத்தில் தோன்றி சில காட்சிகளில் தலை காட்டினார் வி.கே. பத்மினி அவர்கள்.
மேலும் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன், கவிஞர் வாலி ஆகியோரின் பாடலிசை கூட்டணியில் அம்மா பி. சுசீலா, KJ யேசுதாஸின் வசீகர பின்னணியில் ஒலித்த நீல நயனங்களில் என்ற பாடலில் அவ்வப்போது தோழியர்களுடன் தலை காட்டியிருப்பார் VK பத்மினி அவர்கள். இத்திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிகளை கண்டது எனலாம். நாளை நமதே திரைப்படத்திற்கு பின்னர்தான் VK பத்மினி தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்த சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான அன்பே ஆருயிரே திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படத்தில் மௌலி மற்றும் மனோரமாவின் மகள் அப்பியாக காமெடி கலைஞர் YG மகேந்திரன் ஏற்று நடித்த ஹிப்பி கதாபாத்திரத்தின் இணையாக VK பத்மினி தோன்றி வசன மொழிகள் மற்றும் நடிப்பால் சற்று கிச்சு மூட்டியிருப்பார். மேற்கூறிய திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து VK பத்மினியை நோக்கி தமிழ் திரை வாய்ப்புகள் படையெடுக்கத்தான் ஆரம்பித்தன எனலாம். கதையின் நாயகியருக்கு இணையாக அழகிய தோற்றப்புலிவை தன்னகத்தை கொண்டவராக VK பத்மினி காட்சியளித்தாலும் ஏனோ தெரியவில்லை, தமிழ் திரை உலகம் ஹீரோயின் என்ற வாய்ப்பினை வழங்காமல் மகள், தங்கை மற்றும் துணை கதாபாத்திரங்களையே வாரி வழங்கி வந்தது. ஆகச்சிறந்த ஒரு கதையின் நாயகியை தமிழ் திரை உலகம் முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றே எண்ண தோன்றுகிறது. இதையடுத்து துரை இயக்கத்தில் நவரச திலகம் முத்துராமன் நடிப்பில் வெளியான ஒரு குடும்பத்தின் கதை என்ற திரைப்படத்தில் திரைக்கதை நாயகியர் நந்திதா போஸ் மற்றும் சுமித்ராவின் இளைய தங்கை வசந்தி என்ற பால்மனம் மாறாத கதாபாத்திரத்தை ஏற்றவர். கதையின்படி குடும்பத்தின் சூழலால் மாணவர்களுக்கு டியூஷன் எடுப்பவராகவும் PUC ராஜா பகதூரால் காதல் வலையில் வீழ்த்தப்பட்டு பின்னர் வஞ்சிக்கப்படும் கதாபாத்திரத்தில் கலங்க வைத்து இறுதியில் அக்கா சுமித்ராவால் தன்னுடைய காதலரையே கரம் பிடிக்கும் வகையில் கதைக்களம் இனிதே சென்று முடிவடையும். இத்திரைப்படமும் வெற்றி கண்டது. இவ்வாறு துணை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தவர் தன்னை முதலில் திரை உலகில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் AC திரிலோக் சந்தருக்கு ஆற்றும் நன்றி கடனாக அவர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா நடிப்பு கூட்டணியில் மீண்டும் உருவான டாக்டர் சிவா என்ற திரைப்படத்தில் ஒரே ஒரு காட்சியில் தலை காட்டியிருப்பார் VK பத்மினி அவர்கள். கதையின்படி சிவாஜி கணேசனும் மஞ்சுளாவும் ஜீப்பில் வரும்போது சிவாஜியை பார்க்க தனது கைக்குழந்தையுடன் நேரில் ஓடி வந்து வரவேற்பதும் பெரு நோயான தொழுநோயிலிருந்து தன்னை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்வதுடன் எதிர்காலத்தில் தனது குழந்தைக்கும் அந்நோய் வருமா என விசாரிப்பதும் அடிப்படையில் ஒரு சில நிமிடங்கள் தோன்றி நடித்திருப்பார் VK பத்மினி அவர்கள். இதனையடுத்து 1976 பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான K பாலாஜியின் சுஜாதா சினியார்ட்ஸ் தயாரிப்பில் CV ராஜேந்திரன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், லக்ஷ்மி நடிப்பில் வெளியான உனக்காக நான் என்ற திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் தங்கை பார்வதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் மனம் தொட்டிருப்பார் VK பத்மினி அவர்கள். இத்திரைப்படமானது ஜெமினி கணேசன் மகள் ரேகா நடிப்பில் ஹிந்தியில் வெளியாகி வெற்றி பெற்ற நமக்கராம் என்ற திரைப்படத்தின் கதை தழுவலாகும். இதன் பின்னர் சிவகுமார், சுஜாதா நடிப்பில் வெளியான உங்களில் ஒருத்தி என்ற திரைப்படத்தில் மனோரமாவுடன் இணைந்து நகைச்சுவை விருந்தும் படைத்த VK பத்மினி ஆனவர் இதனைத் தொடர்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களை ஏற்று முத்திரை பதித்து வரலானார். வெள்ளித்திரை மட்டுமின்றி சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட நாடகங்களில் பிரதான வேடங்களை ஏற்று நடித்து வந்தவருக்கு அந்த புறம் சுஜாதா உள்ளிட்ட மேடை நாடகங்கள் பெரும் பெயரையும் பெற்று தந்தன எனலாம். இதன்பின் வெள்ளித்திரையை விட நாடக உலகம் வாய்ப்புகளை வாரி வழங்கி வந்த வேளையில் தனது திறமைக்கு மதிப்பளிக்காத சினிமாவை விட நாடகக்கலை எவ்வளவோ மேல் என்ற அடிப்படையில் தனது முழு கவனத்தை அதனுள் நன்கு செலுத்தி பிரகாசித்து வந்தவரை மீண்டும் திரைத்துறையில் தோன்ற வாய்ப்பளித்து ஜொலிக்க வைத்த பெருமை கதைகளின் சக்கரவர்த்தி மறைந்த K பாக்யராஜ் அவர்களையே சாரும் என்பதை மறுக்க இயலாது. இதன் பேரில் 1981 பகவதி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் K பாக்யராஜ் கதை, வசனம், இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான மௌன கீதங்கள் என்ற திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் திரைப்பிரவேசம் செய்தார் VK பத்மினி அவர்கள். பிரபல எழுத்தாளரான மறைந்த ஜெயகாந்தனின் உண்மை சுடும் என்ற சிறுகதையை தழுவி தனக்கே உரிய நகைச்சுவை பாணிகளுடன் வெகு சிறப்பாக K பாக்யராஜ் இயக்கிய இத்திரைப்படத்தில் சுகுணாவாக தோன்றிய சரிதாவின் அலுவலக பெண் மீனா அக்கா கதாபாத்திரத்தை ஏற்று யதார்த்தமிக்க தனது நடிப்பால் உள்ளம் நிறைந்திருப்பார் VK பத்மினி அவர்கள். கதையின்படி
கணவர் ரகுநாத்தாக நடித்த பாக்யராஜ் செய்த தவறால் அவரை விட்டு மகனுடன் பிரிந்து வாழும் சுகுணா எனும் சரிதாவுக்கு அவ்வப்போது அறிவுரை கூறுவதும், பின்னர் கணவரின் உளமார்ந்த காதலையும் நம்பிக்கைகளையும் சுகுணா புரிந்து கொண்ட நிலையில் மேலும் தம்பதிகள் இருவர் இணையும் வண்ணமாக சுகுணாவை தேற்றி கணவருடன் இணைய வைப்பது போன்ற காட்சிகளில் ரசிகர்களின் மனதில் ஆழ்ந்து பதிந்திருப்பார் வி.கே. பத்மினி அவர்கள். சிறந்த கதையம்சம், கங்கை அமரன் இசையில் உருவான பாடல்கள் என ஜனரஞ்சகமாக சுமார் 25 வாரங்களுக்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடிய இத்திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. மௌன கீதங்கள் திரைப்படமானது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பன்மொழிகளில் வெளியாகி வெற்றியை பெற்றது. மேற்கூறிய திரைப்படத்தின் வரவேற்பை தொடர்ந்து சரிதாவின் தோழி மீனா அக்காவாக முத்திரை பதித்த வி.கே. பத்மினியானவர் இதேபோல் அறிவுரை ஆசிரியையாக மீண்டும் கே. பாக்யராஜ் இயக்கத்தில் நடித்த திரைப்படம்தான் இன்று போய் நாளை வா ஆகும். 1981 ரிஷாத் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கே. பாக்யராஜின் பன்முக திறனால் வெளியான இத்திரைப்படத்தின் கதையின்படி பழனிசாமி எனும் கே. பாக்யராஜ், வெங்கட் எனும் பழனிசாமி, ஜி. ராம்லே எனும் ராஜேந்திரன் ஆகிய இணைப்பிரியா 3 நண்பர்கள் ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதலால் ஏற்பட்ட போட்டியில் அப்பெண்ணை அடைய எவ்வாறெல்லாம் முயற்சிக்கிறார்கள் என்றும், இறுதியில் யார் அந்த பெண்ணை காதலித்து மனம் புரிகிறார் என்ற அடிப்படையிலும் நகைச்சுவை கலந்து கதைக்களம் நகரும். இத்திரைப்படத்தில் ஜெயா எனும் ராதிகாவின் தூரத்து உறவினர் ருக்மணி அக்கா என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற வி.கே. பத்மினி அவர்கள் ராதிகாவின் வீட்டை தேடி வரும்போது முகவரியை கண்டுபிடிக்க கையாளும் யுக்தியின் மூலம் மனம் தொட்டவர். குஸ்தி பயில்வான் கல்லாப்பட்டி சிங்காரத்திடம் மாட்டிக்கொண்டு அவதிப்படும் வெங்கட், ஹிந்தி பண்டிட்டான ஜான் அமிர்தராஜிடம் அடிவாங்கி ஹிந்தி கற்கும் ராஜேந்திரன், காந்திமதி சொல்லும் வேலைகளை தட்டாமல் செய்யும் பழனிசாமி ஆகியோரின் நடவடிக்கைகளை எடுத்த எடுப்பிலேயே சரியாக கணிப்பதும், இதனை மையப்படுத்தி ஜெயாவுக்கு அறிவுரை கூறுவதும், உண்மையான காதலை கண்டுபிடிக்க திட்டம் ஒன்றை தீட்டுவதும், இறுதியில் அத்திட்டத்தில் வெற்றி பெற்ற பழனிசாமி எனும் பாக்யராஜை ராதிகாவுக்கு மனமுடித்து வைப்பதும் என எவ்விடத்திலும் மிகை நடிப்பின்றி யதார்த்தமிக்க நடிப்பால் கண்களில் பெரிய கண்ணாடிகளுடன் நன்கு ஸ்கோர் செய்திருப்பார் வி.கே. பத்மினி அவர்கள். இளையராஜா இசையில் வெளியான மதனமோக ரூபசுந்தரி மற்றும் மேரே பியாரி உள்ளிட்ட பாடல்களை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். இத்திரைப்படமும் மாபெரும் வெற்றிகளை படைத்தது. இன்று போய் நாளை வா திரைப்படமானது காலங்கள் பல கடந்து சுமார் 32 வருடங்கள் கழித்து சந்தானம் நடிப்பில் கே.எஸ். மணிகண்டன் இயக்கத்தில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற பெயரில் வெளியாகி 2013 முதல் வெற்றி திரைப்படம் என்ற அந்தஸ்தையும் பெற்றது. இவ்வாறு கே. பாக்யராஜின் மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா உள்ளிட்ட திரைப்படங்களில் கண்களுக்கு பெரிய கண்ணாடிகளை அணிந்து கொண்டு அறிவுரை வழங்கும் ஆலோசனை மங்கையாக தமிழக ரசிகர்களின் உள்ளத்தில் நிறைந்து போனவருக்கு இதன் பின்னர் ஏனென்று தெரியவில்லை, வாய்ப்புகள் பெரிதளவில் அமையவில்லை என்றுதான் கூற வேண்டும். நன்கு வசீகரமிக்க தோற்ற பொலிவையும் யதார்த்தமிக்க தனித்துவமான நடிப்பாற்றலை கொண்டவருமான வி.கே. பத்மினி அவர்களுக்கு குறைந்தபட்சம் குணச்சித்திர கதாபாத்திரங்களையாவது தமிழ் திரை உலகம் வாரி வழங்கி கௌரவப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இது போன்ற வாய்ப்புகளை அவருக்கு வழங்காமல் தமிழ் திரை உலகம் புறக்கணித்து சென்றது கலை ஆர்வலர்களுக்கு பெரும் வருத்தமே. இதன் பின்னர் வெள்ளித்திரையின் உண்மை முகத்தை நன்கு அறிந்தவரான வி.கே. பத்மினி அவர்கள் தமிழ் சினிமா உலகத்திற்கு குட் பை கூறிவிட்டு மேடை நாடகங்களிலும் சென்னை தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். இதன் பேரில் இருட்டல்ல நிழல் உள்ளிட்ட எண்ணற்ற சின்னத்திரை நாடகங்களில் தோன்றி தொலைக்காட்சி தொடர் ரசிகர்களின் பேரபிமானத்திற்கு பாத்திரமாகித்தான் போனார் என்றே கூற வேண்டும். தமிழ் மொழி மட்டுமின்றி 1982 விஜயானந்த் இயக்கத்தில் ஸ்ரீநாத் மற்றும் ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளியான சிலந்தி வலா என்ற திரைப்படத்தின் மூலமாக மலையாள திரை உலகிலும் கால்பதித்து அறிமுகமானார் வி.கே. பத்மினி என அறியப்படுகிறார். இவ்வாறு வெள்ளித்திரையை விட தனக்கு பெரும் ஆதரவளித்து வந்த மேடை நாடகங்களில் கவனம் செலுத்தி வந்தவர் தொலைக்காட்சி தொடர்களின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை நன்கு பெற்றே வந்தார். ஒரு கட்டத்தில் அதனுள்ளும் ஏற்பட்ட தொழில் போட்டி, அங்கீகாரமற்ற நிலை காரணமாக முற்றிலும் தான் மிகவும் நேசித்த கலைத்துறைக்கு விடை கொடுத்தார் என்றே கூற வேண்டும். குடும்பத்தின் மீது மிகுந்த பேரன்பு கொண்டவரான வி.கே. பத்மினி அவர்கள் தனது குடும்பச் சூழல் காரணமாக திருமணம் புரிந்து கொள்ளாதவர்,
உறவுகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரும் ஆவார். இதன் பின்னர் காலங்கள் சுழன்று உருண்டோடிய நிலையில் மீண்டும் கலை உலகில் பிரவேசிக்க விருப்பம் இல்லாதவர் சும்மா இருந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலும் தன்மானத்துடன் இறுதி வரை வாழ வேண்டும் என்ற வைராகியத்திலும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள இனிப்பகம் ஒன்றில் முதுமை வயதில் பணி செய்தும் வந்தார். இதன் பின்பு அதிலிருந்தும் தற்போது விலகியவர் உடல்நலம் குன்றியிருக்கும் தனது பாச மூத்த சகோதரியின் நலன் காக்கும் வண்ணமாக அவருக்கான பணிவிடைகளை செய்து வருகிறார் என அவருடைய நலன் விரும்பிகள் தகவல் அளித்தனர். தற்போது கலை உலக தொடர்போ வெளி உலக தொடர்போ என எவ்வுலக தொடர்பும் இன்றி தான் உண்டு தனது வேலையுண்டு என மற்றவர்கள் தான் ஒரு நடிகை என்று அறிந்து கொள்ள முடியாத வண்ணமாக மிக எளிமையாக வாழ்ந்து வரும் அம்மா வி.கே. பத்மினி அவர்களின் பிரத்யேக பேட்டியானது உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியில் விரைவாக ஒளிபரப்பாகும் என்பதை இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு தனது தேர்ந்த யதார்த்தமிக்க குணச்சித்திர நடிப்பால் ரசிகர்களின் மனதில் பேரிடப் பிடித்தவரும் கலை நாட்டிய தாரகையுமான அம்மா வி.கே. பத்மினி அவர்களின் கலை பயணத்தை பாராட்டி தமிழ் திரையுலகம் கௌரவிக்க வேண்டும் எனவும் திருமண பந்தமின்றி பெற்ற பிள்ளைகளின்றி போனாலும் முதுமை வயதில் யாரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் தன்மானத்துடனும் சுய கௌரவத்துடனும் வாழ்ந்து வரும் அம்மா வி.கே. பத்மினி அவர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வினில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத ஞாபக அலைகளின் நாயகியர்களான இளமை காலங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் கால் பதித்து எண்ணற்ற பன்மொழி திரைப்படங்களின் ஹீரோயினாக வலம் வந்தவரும் கணவரின் கடும் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தற்கொலை வரை சென்று மீண்டவரும் தற்போது தனது 3 பிள்ளைகளுக்காக வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வருபவருமான திருமதி சசிகலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் திரை உலகின் நடிப்பு ராட்சசியும் காமெடி குணச்சித்திரம் என எக்கதாபாத்திரத்தை ஏற்றாலும் அதன்படியே வாழ்ந்து ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் பிரபல எழுத்தாளர் உடனான காதல் வாழ்வை குடும்பத்திற்காக துறந்து பயணித்தவரும் இறுதியில் புற்றுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு குலைந்து மறைந்து போனவருமான காந்திமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் சஞ்சீவின் உடன் பிறந்த அக்காவும் கலை நாயகி மஞ்சுளாவின் மூத்த சகோதரி மகளும் பிரபல இயக்குனரின் காதல் மனைவியும் வெள்ளித்திரை சின்னத்திரை என கலை உலகில் நாயகி குணச்சித்திரம் வில்லி என எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்று வலம் வந்தவரும் மக்கள் சேவையில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக மரணித்து போனவருமான சிந்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.